ஒசூர் அஞ்செட்டியில் 17 வயது சிறுவன் ஓட்டிய டிராக்டர் மோதி விபத்து ஏற்பட்டு ஒரு முதியவர் பலியாக இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒசூர் அருகே அஞ்செட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவன் டிராக்டர் ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்தியதில் முதியவர் காளியப்பன் என்பவர் பலியாக இருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜேசுராஜ் வணக்கம். தற்போது இந்த 17 வயது சிறுவன் மீது என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்னென்ன? அதாவது ஒசூர் அருகே அஞ்செட்டி அடுத்துள்ள ராமர் கோயில் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா வண்ணாத்திப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த காளியப்பன், இவருக்கு 60 வயசு ஆகுது. அதே போல சீங்கோட்டை என்ற கிராமத்தை சேர்ந்த குமார், இவருக்கு 40 வயசு. இவங்க 2 பேரும் அந்த பகுதியில ஒரு பேருந்து நிலையத்துல அமர்ந்து இருந்திருக்காங்க. அதே நேரத்துல அந்த பகுதியில சரவணன் என்பவரது மகன், அந்த பையன் பாத்தீங்கன்னா 17 வயது பையன், அந்த பகுதியில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான். இவன் ஒரு டிராக்டர் ஓட்டிட்டு வரான். அந்த டிராக்டர் எதிர்பாராத விதமாக இந்த சாலையோர இந்த பேருந்து நிலையத்துல அந்த நிறுத்தத்துல அமர்ந்திருந்த இந்த இருவர் மீதும் மோதி உள்ளது. இதுல சக்கரம் ஏறி இந்த காளியப்பன், முதியவர் காளியப்பன் அந்த இடத்துல சம்பவ இடத்துல உயிரிழந்துடுறாரு. அந்த குமார் என்பவருக்கு கால் முறிந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பகுதியில அலறி துடிப்பதை பார்த்து அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அஞ்செட்டி போலீசார் அந்த பகுதிக்கு உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதே நேரத்துல அந்த காயமடைந்த குமார் மற்றும் அந்த விபத்தில் இறந்த முதியவர்களுடைய உறவினர்கள் அந்த பகுதியில இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தை ஏற்படுத்திய மாணவர் மீதும் அதே போல அவரது தந்தை மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அதன் முடிவுகள் என்ன என்பது அடுத்த கட்டமாக தெரியும்.